வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது தமிழக அரசியல் களத்தை சார்ந்த ஒரு பதிவு தான். ஆனால் இந்த பதிவிலே பல விடயங்கள் பேச வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. ஒன்று, தமிழர் வாழ்வுரிமை கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய வேல்முருகன் அவர்கள் இன்று ஒரு பொதுக்கூட்டத்தில் பல அதிரடி கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கின்றார். வேல்முருகன் அவர்கள் மீது நமக்கு தனிப்பட்ட ஒரு மரியாதை உண்டு. காரணம், தமிழ் சார்ந்த விடயங்களும் தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்கின்ற பொழுதும் முதலில் கொதித்தெழக்கூடிய ஒரு புரட்சியாளராக வேல்முருகன் அவர்களை நாம் அறிந்திருக்கின்றோம். எனவே வேல்முருகன் அவர்களுடைய தமிழ் சார்ந்த விடயத்திற்கு நாம் தலை வணங்குவதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்று வேல்முருகன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பல கருத்துகள் சர்ச்சைகளை உருவாக்கக்கூடிய கருத்துகளாக இருக்கிறது என்பதையும், உண்மை நிலை தெரியாமல் வேல்முருகன் அவர்கள் பல செய்திகளை எடுத்து வைக்கிறாரா என்கின்ற கேள்விகளும் எழும்புகின்றன. வேல்முருகன் அவர்கள் என்ன விடயங்களை குறித்து பேசியிருக்கிறார் என்பதை நாம் முதலில் பார்த்து விடலாம். வேல்முருகன் அவர்கள் இன்று ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது, கூத்தாடிகள் 2 படங்களில் நடித்துவிட்டு கூத்தாடிகள் நாட்டை ஆண்டு விடலாம் என்ற கனவில் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கூத்தாடிகளுக்கு கதவை திறந்து தமிழ் சமூகமும் தங்களுடைய பெயர்களை கெடுத்து கொண்டு இருக்கின்றனர். 2 கிராம் தங்கத்தை கொடுத்து விட்டால் அவனெல்லாம் பெரிய ஆட்களா? இன்று கூட தமிழ் சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த நடிகனை பார்ப்பதற்கு தங்களுடைய குழந்தைகளை அழைத்து கொண்டு சென்று அந்த குழந்தைகள் முத்தமிடுவதற்கும் அந்த நடிகனை கட்டிப்பிடிப்பதற்கும் அனுமதிக்கின்றார்கள். இந்த தமிழர் கலாச்சார சீர்வு எந்த காலத்தில் உருவானது? நமக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது என்று கொதித்திருக்கின்றார். அதுபோல இந்த கூத்தாடிகள் மட்டும்தான் நாட்டை ஆள வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு அடித்து ஒடுக்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்துகளையும் பதிவிட்டார். அதுபோல தொலைக்காட்சி தொடரில் இவருடைய மனைவியை அவர் கொண்டு போனார், அவருடைய மனைவியை அவர் கொண்டு போனார் என்பதுதான் தொலைக்காட்சி தொடர்களாக இருக்கின்றது. நம்முடைய கலாச்சாரத்தையே சீரழிக்கக்கூடியவைகளாக அவைகள் இருக்கின்றன. எனவே அவைகளை அழிக்கக்கூடிய ஒரு கட்டாயம் வரும். என்னுடைய மகளிர் அமைப்பை சார்ந்த சகோதரிகளிடம் சொல்கின்றேன், உங்களுடைய தொடப்பங்களை நீங்கள் தயாராக வைத்து கொள்ளுங்கள், நான் கட்டளையிடுவேன், அன்று போய் நீங்கள் அவைகளை தாக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டார். மூன்றாவதாக அவர் பதிவிட்ட கருத்து, கிழக்கு கடற்கரை சாலையில் பணக்காரர்கள் ஒன்று கூடி தங்களுடைய மனைவிமார்களை பண்டமாற்றம் செய்து கொள்கின்றார்கள். தங்களுடைய மகிழுந்தில் அவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய அந்த சாவிகளை எடுத்து வந்து ஒரு குடுவையில் போட்டு, எந்த சாவி எவருக்கு வருகின்றதோ அவர் அந்த குறிப்பிட்ட காரில் இருக்கக்கூடிய பெண், அதாவது இவருடைய மனைவியை அழைத்து கொண்டு சென்று இன்பம் காணலாம் என்கின்ற ஒரு கலாச்சாரம் பரவி கொண்டிருக்கின்றது. காத்திருங்கள், நான் அந்த கிழக்கு கடற்சாலையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இதுபோன்ற விடுதிகளுக்குள் சென்று தாக்குதலை நடத்துவதற்கு நான் தயாராகி கொண்டிருக்கிறேன் என்ற கருத்தை பதிவிட்டார். இந்த 3 கருத்தும் தமிழ் கலாச்சாரத்தை மையப்படுத்தி வேல்முருகன் அவர்கள் பதிவிட்ட கருத்து என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இங்கு கூத்தாடிகள் நாட்டை ஆள்வதா என்ற கேள்வியை வேல்முருகன் அவர்கள் வைத்த பொழுது நம் மனதிற்குள் சில விடயங்கள் தோன்ற ஆரம்பித்தன. ஒன்று, வேல்முருகன் அவர்கள் மிக மிக தெளிவாக விஜய் அவர்களை மையப்படுத்திய ஒரு எதிர்ப்பைத்தான் பதிவு செய்கின்றார். இது எதிர்பார்த்த ஒன்றுதான். விஜய் அவர்களுடைய வளர்ச்சி பலருக்கு பீதியை கிளப்பியிருக்கிறது என்பது இப்பொழுதுள்ள அரசியல் வட்டாரங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே விஜய் அவர்களை எதிர்க்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இதுபோன்ற கருத்துகள் பதிவிடுவதற்கான களங்கள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. இங்கு வேல்முருகன் அவர்கள் கூத்தாடிகளை நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வீர்கள் என்று கேட்கின்றார். வேல்முருகன் அவர்கள் எந்த கட்சியில் கூட்டணியாக இருக்கின்றாரோ அந்த கட்சியில் முதல்வராக யாரை கொண்டு வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டை எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ அவர் கூட தமிழ் திரைப்படங்களில் நடித்த ஒரு கூத்தாடி என்பதை வேல்முருகன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை வேல்முருகன் அவர்கள் திட்டமிட்டு தான் கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைமையை எதிர்ப்பதற்காக வேறொரு கோணத்தில் இதுபோன்ற கருத்துக்களை பதிவிடுகிறாரா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. இன்று தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே
கூத்தாடிகளை நம்பி மட்டும்தான் அரசியல் பீடத்தில் அவர்கள் பயணித்திருந்திருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு. பெரியார் அவர்கள் திராவிடக் கழகத்தை தொடங்கி அந்த திராவிடக் கழகத்தை வளர்த்த பொழுது அந்த திராவிடக் கழகத்தை கிராமம் கிராமமாக கொண்டு சென்றதில் எம்.ஆர். ராதா என்கின்ற கூத்தாடிக்கு முதன்மையான பங்கு இருந்தது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒன்று. அதுபோல அந்த திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகமாக உருமாறிய பொழுது அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நிதி திரட்டுவதற்காகவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஒவ்வொரு கிராமமாக கொண்டு செல்வதற்கும் கூத்தாடிகள் தான் தேவைப்பட்டார்கள் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், K.R. ராமசாமி அவர்கள் என்று பெரும் பட்டாளம், S.S. ராஜேந்திரன் அவர்கள் என பெரும் பட்டாளம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்காக களத்தில் கூத்தாடிகளாக நின்றவர்கள் களத்தில் நின்று போராடினார்கள். அதுபோல பேரறிஞர் அண்ணா அவர்கள் நாடகங்களில் நடித்து கூத்தாடிகளாகத்தான் அவர்களும் அரசியல் சார்ந்த களத்திற்குள் வந்தார்கள். கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் எழுதிய நாடகங்களை அரங்கேற்றி தன்னையும் கூத்தாடி என்கின்ற அடையாளத்திற்குள் புனைந்து கொண்டுதான் அவரும் அரசியல் களத்திற்குள் வந்தார்கள். இது மறுக்க முடியாத ஒரு நிகழ்வு. அதுபோல திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று அவை பிரிவுபட்ட பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை பொறுப்பில் இருந்த எம்ஜிஆர் அவர்கள் கூத்தாடி என்பதும் அவர் தமிழகத்தில் 10 ஆண்டுகள் ஆட்சியை புரிந்தார் என்பதையும் வேல்முருகன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பின்பு செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி பீடத்தில் ஏறினார்கள். செல்வி ஜெயலலிதா அவர்களும் கூத்தாடி என்பதையும் வேல்முருகன் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது மட்டும்தான் என்றால் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இதுபோன்று கூத்தாடிகளை மையப்படுத்திய அணியினர்தான் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வளர்ச்சிக்கு பெரிதும் உழைத்தார்கள் என்பதும் பதிவு. திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து விலகி தேசியத்தில் தன்னை இணைத்து கொண்ட சிவாஜி கணேசன், மேஜர் சுந்தர்ராஜன், V.K. ராமசுவாமி, பத்மினி, சாவித்திரி, ஜெமினி கணேசன், சாரங்கபாணி, சசிகுமார், பிரேமானந்த், சுருளிராஜன், M.R.R. வாசு போன்ற கூத்தாடிகளை கையில் எடுத்து கொண்டுதான் காங்கிரஸ் பேரியக்கம் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டது. அதுபோல இன்று பாரதிய ஜனதா கட்சி என்று அடையாளப்படுத்தப்பட்டு தமிழகத்தில் இப்பொழுது அவர்கள் தங்களை அடையாளப்படுத்தி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியில் கூட பல கூத்தாடிகள் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. பொத்தாம்போதுவாக கூத்தாடிகள் தமிழகத்தை ஆள்வதா என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது தமிழகத்தில் இன்று இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் கூத்தாடிகளை நம்பித்தான் பயணித்திருக்கிறது என்பதை வேல்முருகன் ஐயா அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விஜய் அவர்களை எதிர்க்க வேண்டும் என்கின்ற களத்தில் யாரோ சொல்வதை கேட்டுவிட்டு அவைகளை முன்னிலைப்படுத்திய ஒரு கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருப்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. தமிழகத்தில் நீங்கள் குறிப்பிடுவது போல இந்தந்த கட்சிகள் தான் தமிழகத்தில் பாலங்களை கட்டினார்கள், தமிழகத்தில் பல்கலைக்கழகங்களை கட்டினார்கள் என்ற கருத்துக்களை பதிவிடுகிறீர்கள். அவைகளை உள்வாங்கிக் கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு கேள்விதான் இங்கு எழும்புகின்றன. இத்தனை பணங்களையும் அந்தந்த கட்சி நிதி திரட்டி மக்களுக்காக அவர்கள் உருவாக்கி கொடுத்தார்களா? இல்லையே. மக்கள் கொடுத்த வரி பணத்தில் அவர்கள் அதை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். இப்பொழுது ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் அறிவு சார்ந்தவர்கள். இனிமேல் வர வேண்டும் என்று துடிக்கக்கூடியவர்களுக்கு அதுபோன்ற அறிவு இருக்கிறதா என்கின்ற கேள்விகளை நீங்கள் கேட்கின்றீர்கள். இன்று ஆட்சியில் ஏறி இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஆட்சியில் தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் முதலாக இளைஞர்களாக இருந்து அவர்களும் அரசியலில் பாடங்களை கற்றுக்கொண்டுதான் அவர்களும் இதுபோன்ற களங்களை எடுத்திருக்கின்றார்கள். தற்பொழுது நீங்கள் விஜய் அவர்களை எதிர்த்து ஒரு கருத்தை பதிவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய இந்த கருத்து அது எதிர்வினையாக உங்களைத்தான் அது எதிர்வினை களத்தை காட்டும் என்பதுதான் நிஜம். தமிழ் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுகின்ற பொழுது தமிழை வளர்ப்பதற்காக களத்தில் நின்று போராடி அதற்கான களங்களை உருவாக்கியதிலும் கூத்தாடிகள் தான் முதன்மையாக இருந்தார்கள் என்பதும் பதிவு.
இன்று இலங்கையிலே தமிழர்கள் பாதிக்கப்பட்ட பொழுது பல அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய கோட்பாடுகளை காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் பிரிந்து நின்று இலங்கையில் தமிழர்கள் இறந்துவிட்டு போகட்டும் என்று தங்களுடைய பதவிகளையும் கட்சியின் தங்களுடைய கோட்பாடுகளையும் காப்பாற்ற முயற்சித்து கொண்டிருந்த பொழுது இந்த கூத்தாடிகள் தான் ஒன்று திரண்டு போராட்டங்களை நடத்தினார்கள். இந்த கூத்தாடிகள் தான் களத்தில் நின்று போராடினார்கள். அப்படி கூத்தாடிகளை மையப்படுத்தியவர்தான் சீமான் அவர்களும் ஒரு கூத்தாடியாக இருந்தார். இன்று தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய களத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது அந்த கூத்தாடிதான் இன்று தமிழ் தேசியத்தை தமிழகமெங்கும் கொண்டு செல்கிறார் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தொழிலை மையப்படுத்தி அரசியல் களம் எழுதப்படுவதில்லை. இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அரசியல் பேசுவதற்கு உரிமை உண்டு. இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரும் அரசியல் சார்ந்த சித்தாந்தங்களை பேசுவதற்கான களம் இருக்கிறது. இதில் கூத்தாடிகளுக்கு மட்டும் பேசுவதற்கு களம் இல்லை என்று சொல்வதும், கூத்தாடிகள் தமிழ் கலாச்சாரத்தை சீரழிக்கிறார்கள் என்று சொல்வதும் அது வியப்பான ஒன்றாக இருக்கின்றது. நீங்கள் சட்டமன்றத்தில் மானாட மயிலாட நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு கலைஞர் கருணாநிதி அவர்களிடம் அந்த மானாட மயிலாட நிகழ்ச்சி தமிழ் கலாச்சாரத்திற்கு எதிரானது என்று சொன்ன பொழுது, இல்லை அது பயங்கர வருமானத்தை ஈட்டிக் கொண்டு இருக்கிறது என்றுதான் குறிப்பிட்டார்களே தவிர, நீங்கள் குறிப்பிட்டவுடன் உடனடியாக நாங்கள் அதை நிறுத்திவிடுகிறோம் என்று குறிப்பிடவில்லை என்பதையும் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. தமிழ் கலாச்சாரம் என்பது இகழ்ந்து பேசுவதல்ல, அல்லது ஒருவருடைய திறமையை அவருடைய தொழில் மையப்படுத்தி பேசுவதில்லை. ஒருவரை வளரவிட்டு அவருடைய குறைகள், அதாவது அவருடைய செயல்பாடுகளில் குறைகள் இருந்தால் அதைத்தான் நீங்கள் குறைகளாக சொல்ல வேண்டும். விஜய் அவர்கள் இப்பொழுதுதான் களத்தில் இறங்கி இருக்கின்றார். இப்பொழுதுதான் மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை பேச ஆரம்பித்திருக்கின்றார். நீங்கள் கூறுவது போல 2 கிராம் தங்கம்தான். இந்த 2 கிராம் தங்கத்தை இதுவரை எந்த அரசியல் கட்சி தலைவர்களாவது இப்படி கல்லூரி மாணவர்களுக்கு கொடுத்து அவர்கள், அல்லது பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்து அவர்கள் படிப்பை முன்னேற்ற வேண்டும் என்கின்ற களத்திற்கு உதவி செய்திருக்கிறார்களா என்கின்ற விடயத்தை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே உண்மை தெரிந்துவிடும். அதாவது இலவச திருமணம் என்று அறிவித்துவிட்டு அறப்போன் தாலி தருகிறோம் என்று கூறிவிட்டு அதில் நடக்கக்கூடிய பல குளறுபடிகளை எல்லாம் நாம் இந்த தமிழ் சமூகத்தில் பார்த்திருக்கிறோம். எனவே வேல்முருகன் ஐயா அவர்கள் தமிழ் சார்ந்த விடயத்திற்காக குரல் கொடுத்து தமிழர்கள் விடயத்திற்காக 40ற்கு மேற்பட்ட வழக்குகளை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் என்கின்ற விடயத்தில் அவருக்கு எப்பொழுதும் எங்கள் மனதிலே ஒரு இடம் உண்டு. ஆனால் ஒரு திட்டமிட்டு ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய களத்தை சிதைக்கக்கூடிய வார்த்தைகளோடு ஐயா வேல்முருகன் அவர்களுடைய பயணம் வியப்பாக இருக்கின்றது. ஒருவேளை கூத்தாடி என்று வேல்முருகன் அவர்கள் விஜய் அவர்களை வசைபாடுவதாக நினைத்து கொண்டு துணை முதல்வர் அவர்களை வசைபாடுகிறாரா என்கின்ற சந்தேகம்தான் எழும்புகின்றன. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பம்.